வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். போதைப் பொருட்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளின் நடவடிக்கை வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தமிழுக்கு தொண்டாற்றிய கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக தோல்விக்காக அதிமுக வர தேவையில்லை, ஆட்சி முறையே மாற வேண்டும் என திருநெல்வேலியில் சீமான் ஆவேசம். விட்டுவாங்கனி பகுதியில் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் பழைய கட்டிடத்தை உடைக்கும் பணியில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. பெங்களூரு ஏடிஎம் வாகன கொள்ளை சம்பவத்தில் 3 பேர் கைது. ரூபாய் 5,76,00,000 பறிமுதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளின் நடவடிக்கை வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் G20 உச்சி மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. G20 மாநாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த மாநாடு நாளை நிறைவடைகின்றது. மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது குறித்த G20 அமைப்பின் புதிய முயற்சியில் நிதி நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்மொழிந்துள்ளார். மேலும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் போதைப் பொருள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளின் நடவடிக்கை வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழுக்கு தொண்டாற்றிய நீண்ட நெடிய பெருவாழ்விற்கு சொந்தக்காரரான கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மரபு கவிதை, புது கவிதை என இரண்டிலும் சிறந்து தமிழுக்கு வளம் சேர்த்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்கிற நா. ஜெகதீசன் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன் என்றும், பாவேந்தர் பாரதிதாசனுடன் 10 ஆண்டுகள் நெருங்கிய பழகிய சிறப்புக்குரியவர் ஈரோடு தமிழன்பன் என்றும் தெரிவித்தார். மேலும் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர், பேராசிரியர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர், அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர், அரிமா நோக்கு இதழின் ஆசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் அவர் ஆற்றிய பணிகளும் எழுதிய நூல்களும் ஏராளம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இறுதி காலம் வரையிலும் பல வகைமையிலும் தமிழுக்கு தொண்டாற்றிய கவிஞர் ஈரோடு தமிழன்பனை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை என்றும், ஈரப்பதம் இல்லாமல் நெல்லை காப்பாற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும்போதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்திருக்கலாம் என்றும், பிரதமர் தமிழகம் வரும்போதெல்லாம் முதலமைச்சர் காரணம் சொல்கிறார். மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை. கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரக்கூடாது என்ற எண்ணம்தான் முதலமைச்சருக்கு உள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்காக நிதி பகிர்வு 32%இருந்து 42% உயர்த்தப்பட்டுள்ளது. எந்த மாநில மெட்ரோவிற்கு வழங்காத நிதியை சென்னை மெட்ரோவிற்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி தரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசுகிறார் என தெரியவில்லை என்றும், நெல் மூட்டைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ரூபாய் 360 கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது எனவும், ஈரப்பதம் இல்லாமல் நெல்லை காப்பாற்ற திமுக அரசு தவறிவிட்டது எனவும், பீகாரில் 6.4% போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டனர், தமிழகத்திலும் அதிக போலி வாக்காளர்கள் உள்ளனர் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக தோல்விக்காக அதிமுக வர தேவையில்லை என்றும், ஆட்சி முறையை மாற வேண்டும், இலவசங்களே அனைத்து விலைவாசி உயர்வுக்கும் காரணம் என்றும் திருநெல்வேலியில் சீமான் ஆவேசமாக தெரிவித்தார். திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடு முழுவதும் மேய்ச்சல் நில பிரச்சனைகள் உள்ளன, கால்நடை எங்கள் செல்வம், ஆனால் மேய்ச்சல் நிலங்களை அரசு பாதுகாப்பதில்லை எனவும், மாநிலத்தில் பால்வளத்துறை உள்ளது, ஆனால் பால் ஆந்திரா உள்ளிட்ட வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதியாகிறது என்றும், கேரளாவில் மலைகளை வெட்டி எடுக்க தடை இருக்கிறது, கேரள அரசு மலை வளங்களை பாதுகாக்கிறது, ஆனால் தமிழகத்தில் மலையை வெடி வைத்து தகர்க்கலாம், குவாரியாக வெட்டி செல்லலாம் என்ற நிலை உள்ளது என்றும், பணக்குடி பகுதியில் உள்ள நிலம் சபாநாயகரின் தந்தைக்கு உரியது என்பதால் தான் இன்று பணக்குடி பகுதிக்கு என்னை நுழைய விடாததற்கு காரணம் என்றும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணக்குடி பகுதியில் உள்ள நிலங்கள் புதிய மேய்ச்சல் நிலங்களாக உருவாக்குவோம் என்றும் சீமான் தெரிவித்தார்.
மேலும் திமுக அதிமுக கொடியில் இருக்கும் அண்ணா படம்தான் மாற்றமே தவிர கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், திராவிடம் திருட்டு பயல் கூட்டம் என்றும், இந்தி ஒழிகை என்பதல்ல என் வாதம், தமிழ் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றும், தேவைப்பட்டால் அனைத்து மொழிகளையும் கற்கலாம், விருப்ப மொழியாக தாய்மொழிக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்டம் வெட்டுவாங்கனி பகுதியில் பழைய கட்டிடத்தை உடைக்கும் போது மேற்கூரை சரிந்து விழுந்ததில் வட மாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாவட்டம் வெட்டுவாங்கனி பகுதியில் பழைய கட்டிடத்தை உடைக்கும் பணியில் இன்று தொழிலாளர்கள் சிலர் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் கட்டிடத்தை உடைத்துக் கொண்டிருந்த போது இரும்பு சாரத்தால் அமைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் கட்டிடத்தை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வட மாநில ஒடிசாவை சேர்ந்த பாபு மாலிக், சசிகாந்த் மாலிக் ஆகிய 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த 2 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூரு ஏடிஎம் வாகன கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து ரூபாய் 5,76,00,000 பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஜேபி நகர் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியின் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்ப ரூபாய் 7,11,00,000 பணத்துடன் தனியார் பாதுகாப்பு நிறுவன வாகனத்தில் கடந்த 19ஆம் தேதி ஊழியர்கள் சென்றனர். அந்த வாகனத்தில் ஓட்டுநர் துப்பாக்கியுடன் கூடிய 2 பாதுகாவலர்கள் உட்பட 4 பேர் பயணித்தனர். இதனிடையே ஜெய்நகர் அருகே அசோக் பில்லர் பகுதியில் சென்றபோது வாகனத்தை சொகுசு காரில் இருந்த சிலர் இடைமறித்தனர். ரிசர்வ் வங்கி, மத்திய அரசு அதிகாரிகள் என கூறிக்கொண்ட அவர்கள் பணத்தை சோதனை செய்ய வேண்டும் என கூறி வாகனத்தை கடத்தி சென்றனர். பின்னர் அந்த வாகனத்தில் இருந்த ரூபாய் 7,11,00,000 துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஏடிஎம் வாகனத்திலிருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் ஏடிஎம் வாகன கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 5,70,00,000 மீட்டனர். அதன்படி இந்த கொள்ளையில் ஈடுபட்டதாக காவல்துறையின் கான்ஸ்டபிள் அன்னப்பநாயக், தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் சேவியர் பணத்தை எடுத்து செல்லும் வாகனத்திற்காக பொறுப்பாளர் கோபால் பிரசாந்த் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடையவர்களை தேடி வருகின்றனர். கோவையில் செம்மொழி பூங்கா பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும், வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என்றும் பூங்காவை ஆய்வு செய்து அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் கோவை மாநகராட்சி சார்பில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் மூலிகை தோட்டங்கள், நீரூற்றுகள், மலைக்குன்றுகள், உணவகங்கள், படிப்பகங்கள், குழந்தைகள் சிறுவர்கள் விளையாடும் பகுதிகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. இதன் திறப்பு விழா மற்றும் ஏற்பாடுகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இன்று பார்வையிட்ட போது அதிகாரிகள் பூங்கா பணிகள் குறித்து ஒவ்வொன்றாக விளக்கினர். அப்போது பூங்கா பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் KN நேரு உத்தரவிட்டார். ஆய்வின் போது திமுக மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி, மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செம்மொழி பூங்கா இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட தேதிக்குள் செய்து முடிக்கப்படும் என்றும், பூங்காவை வரும் 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் என்றும், அதன் பின்னர் செம்மொழி பூங்காவில் உள்ள மூலிகை தோட்டங்கள் உட்பட அனைத்து பகுதிகளையும் பார்வையிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றுவார் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் ஒரு அரசு நிர்வாகத்துல நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சர் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. கந்தர்வக்கோட்டை அடுத்த பிசானத்தூரில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிராக போராடி வரும் பொதுமக்களை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த பிசானத்தூர் கிராமத்தில் அமையவிருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிராக கடந்த 29 நாட்களாக அப்பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து ஆதரவை தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆகியோர் நேரில் சந்தித்து தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலை விவகாரம் குறித்து
முறையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 1 மாதத்திற்குள் SIR பணிகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் செயல்படுத்தப்படுவதால் வாக்காளர்கள் பெயர்கள் விடுபட வாய்ப்பு உள்ளதாகவும், பீகாரில் செய்தது போன்று தமிழகத்தில் செய்ய முடியாது என்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். பல்வேறு அந்த வாக்காளர்கள் அதாவது வாக்குரிமை வைக்கிற உண்மையான வாக்காளர்கள் இதில் இடம்பெறணும். தகுதி இழந்தவங்களுக்கு அதில் வாக்குரிமை அவங்களுக்கு கிடையாதுங்கிறது அதோடைய நோக்கம். ஆனால் இந்த SIR கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கடந்த காலத்தில் அப்படியே நடத்தியிருக்கிறாங்க. அது அப்படி நடத்தி உண்மையிலே இதில் தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலை நீக்கிறதும், தகுதி உள்ளவங்களுக்கு அதில் வாக்காளர்கள் இடம்பெறதான் இதோடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கி அவசர 1 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் வசதி அவ்வளோதான் இருக்காது. அந்த கிராமத்து ஜனங்களுக்கும் இது எப்படி ஆன்லைனில் கொண்டு போய் இதுபடி எப்படி அதை சரி பண்ணி இது பண்ணுறது அதுவும் அவங்களுக்கு தெரியாது. இது இல்லாமல் உங்களுக்கு அரசு அதிகாரிகள், குறிப்பாக அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு தான் 5 மணி 6 மணி வரைக்கும் அவங்க அரசு அலுவலகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மணி 6 மணிக்கு மேலே இந்த பணிகள் ஈடுபடுறது ரொம்ப சிரமம். 1 நாள் 2 நாள் சரி, ஆனால் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அவங்களால செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் இதை இந்த SIR இதில் நாங்கள் பணியில் ஈடுபட முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னா எந்த நோக்கத்துக்காண்டி இந்த SIR கொண்டு வந்தாங்க? நெல்லை நகர பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையம் அருகே பெட்ரோல் வெடிப்பொருளை வீசி சென்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை நகரத்தில் உழவர் சந்தை அருகே உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு இரவு நேரத்தில் வந்த 2 வாலிபர்களில் ஒருவர் தான் கொண்டு வந்த பெட்ரோல் வெடிப்பொருளை அங்கன்வாடி மையத்தின் மீது வீசி வெடிக்க செய்தனர். இதனை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு வாலிபர் தனது செல்போனில் இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்துள்ளார். மக்கள் கூடுகின்ற பொது இடத்தில் பெட்ரோல் வெடிப்பொருள் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பொதுமக்கள் நெல்லை நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நெல்லை நகர தடிவீரன் கோவில் தெருவை சேர்ந்த ஜானகிராமன் மகன் ஐயப்பனும் அவரது நண்பன் ஒருவரும் பெட்ரோல் வெடிப்பொருளை வீசியதுடன் வீடியோ படம் எடுத்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் ஐயப்பனை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு வாலிபரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள ஐயப்பன் மீது நெல்லை நகர காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் என்பதும் தெரிய வந்தது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வறுமை காரணமாக கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் 700 பேருக்கு கல்விக்கான நிதி உதவி வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆண்டுதோறும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு 7வது முறையாக நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முனிருல் மில்லத் பேராசிரியரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவருமான KM காதர் மொய்தீன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வறுமை காரணமாக கல்வியை தொடர முடியாத 700 மாணவர்கள் 7வது முறையாக தேர்வு செய்யப்பட்டு கல்விக்கான நிதி உதவி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில தலைவர் காதர் மொய்தீன் பேசும்போது, கல்வி என்பது அழியாத செல்வம், கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்றும், கல்வி அறிவினால் அனைவரின் கைகளிலும் செல்போன்கள் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு வழங்கப்பட்ட கல்வி நிதி உதவியில் டாக்டர்களாக ஆனவர்களுக்கு ஸ்டெதஸ்கோப் வழங்கப்பட்டது என்றும் KM காதர் மொய்தீன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில பொருளாளர் ஷாஜகான், ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்பிரிட் கடத்தல் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்று வேலை செய்பவருக்கு தான் ஃப்ராட் 420 என்பது பொருந்தும் என செந்தில் பாலாஜிக்கு கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்தார். கரூர் மாவட்டத்தில் எதிரும் புதிருமாக அரசியல் செய்து வரும் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர் மற்றும் செந்தில் பாலாஜி இடையே அவ்வப்போது உரசல் முட்டல் மோதல் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கரூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அதிமுக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த சில நாட்களாக கரூரில் கோவில் நிலம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி கோவில் நிலத்தை ஜப்தி செய்யும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது என்றும், இந்த நிலம் தொடர்பாக நில உடைமையாளர்கள் இது கோவில் நிலம் அல்ல, கோவில் நிர்வாகத்தால் கோவிலுக்கு ஊழியம் செய்ததற்கு வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் என விளக்கம் அளித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி MR விஜயபாஸ்கரை மறைமுகமாக ஃப்ராட் 420 என தெரிவித்தார். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் MR விஜயபாஸ்கர் விளக்கமளித்து பேசினார். இதில் ஆள் கடத்தல் செய்து சொத்தை அபகரிப்பது, போலி மதுபானம் தயார் செய்து விற்பனை செய்வது, ஸ்பிரிட் கடத்தல், அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவது, வாங்கிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றுவது, அரவக்குறிச்சி தேர்தலின் போது 25,000 பேருக்கு இடம் கொடுத்து சொந்த செலவில் வீடு கட்டி தருவேன் என பொய்யான வாக்குறுதி அளித்து ஏமாற்றியது மற்றும் 11 மணிக்கு மாட்டு வண்டியில் மணல் அள்ளலாம் என போலி வாக்குறுதி கொடுப்பது போன்ற செயல்களில் சுட்டிக்காட்டி, இந்த செயல்களை செய்பவர்களுக்கு தான்
420 என செந்தில் பாலாஜி பதில் அளித்து MR விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்தார். திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உயிரிழந்த கிராம உதவியாளருக்கு நீதி கேட்டு வருவாய்த்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்த்தாங்கல் கிராமத்தின் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்த ஜாகிதா பேகம் என்பவர் SIR விவகாரத்தில் குறைந்த படிவம் கொடுத்து பெறப்பட்டதாக கூறி அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்ததால் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த கிராம நிர்வாக உதவியாளர் ஜாகிதா பேகத்திற்கு நீதி கேட்டும் அவரது குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்க மாநில அமைப்பு செயலாளர் தண்டபாணி தெரிவிக்கையில், இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பணி நாங்கள் மிகச் சிறப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அழுத்தம் காரணமாக ரொம்பவும் மனவேதனைக்கு உண்டாக்குறாங்க. புள்ளி கொடுங்கட்டா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நாளைக்கு போட்டால் 50 ஃபார்ம் தான் போட முடியுது. அதனால் அந்த இதுக்கு மேலேயும் போட முடியல. கிராமத்தில் போய் வாங்கினாலும் வாங்க முடியல. கிராமத்தில் வெளியூருக்கு போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. எங்களை ரொம்பவும் ஆளாக்குறாங்க. அரசு அதிகாரி யாரும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கலெக்டர் ஆகட்டும், சப் கலெக்டர் ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், யாரும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அரசியல் பிரமுகர்லாம் ரொம்ப எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த சம்பந்தப்பட்ட கிராம உதவியாளர் இறந்தவங்களுக்கு தலா 50 லட்சம் வழங்குமாறு. அரக்கோணத்தில் தமிழக மக்கள் கட்சியின் துவக்க விழா மற்றும் முதல் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் அரங்கில் தமிழக மக்கள் கட்சியின் துவக்க விழா மற்றும் முதல் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழாவிற்கு மாநில தலைவர் டி. புலி எந்திரன் தலைமை தாங்கி கட்சியின் கொடி மற்றும் பெயரை வெளியிட்டார். விழாவை தொடர்ந்து கட்சியின் மாநில தலைவர் டி. புலி எந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைவருக்கும் தரமான மருத்துவம் மற்றும் கல்வி கிடைக்க வேண்டும் என்றும், தமிழக மக்கள் கட்சி அனைத்து தரப்பு மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் என்றும், வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதில் தமிழக மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திண்டுக்கல் காட்டுராஜா, மாநில பொருளாளர் திருநெல்வேலி சிவமோகன்தாஸ், மாநில அழைப்பாளர் சென்னை தியாகராஜன், மாநில தலைமை நிலைய ஆலோசகர் அருள்பாரி, மாநில மகளிர் அணி தலைவர் சேலம் சிவ சசிகலா, மாநில தொண்டர் அணி தலைவர் மகாத்மா ஜானகிராமன், மாநில மருத்துவர் அணி மருத்துவர் ராமகிருஷ்ணன், மாநில ஆலோசகர் பால்ராஜ், ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் இளைய பிரபு, மாவட்ட இளைஞர் அணி தலைவர் நாதமுனி, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு அண்ணன் சிவமோகன்தாஸ் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல முக்கியமாக எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருள்பாரி அண்ணன் அவர்களும் மற்றும் சேலம் மாவட்டம் மகளிர் அணி தலைவியாக சசிகலா அவர்களையும் இன்று நாங்கள் தமிழகம் முழுவதும் இது பல முக்கியமான பொறுப்புகளை வைத்து நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுப்பதற்கும் இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவது என்று எங்கள் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தி நாங்கள் முடிவெடுப்போம் என்று இந்த செயலாளர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் உள்ளி கிராமத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் சிறப்பு முகாம் சனி, ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் அனைத்து அரசு பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடியாத்தம் அடுத்த உள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளியில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட பறக்கும் படையின் சிறப்பு வட்டாட்சியர் சரவணமுத்து கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்காளர் திருத்த பணி படிவங்களை பெற்றுக் கொண்டார். மேலும் படிவங்களில் உள்ள திருத்தங்கள் குறித்து வாக்காளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் உள்ளி பஞ்சாயத்து தலைவர் ஜெய்சங்கர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோடீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாயம் மற்றும் குடியிருப்பு பயன்பாடுகளுக்கான தனித்தனி மின் பாதைகளை அமைக்கும் பணிகளை மின்சார வாரிய AD குமார் நேரில் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் தடை இல்லாமல் சீரான மின்சாரம் வழங்குவதற்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை குடியிருப்பு பகுதிகளுக்கு தனி மின்பாதை மற்றும் விவசாயத்திற்கு தனி மின்பாதை என தனித்தனி மின்பாதைகளை அமைக்கும் பணிகளை முதற்கட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உள்ளியம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் பணிகளை மின்சார வாரிய AD குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவரத்தினம், JE கீதா, சத்தியமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். தரைத்தளத்தில் மட்டுமே காணப்படும் மயில்கள் தற்போது மலைப்பகுதியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நகர்ப்பகுதிகளில் உலா வரும் மயில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் இளவரசி
என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மயில்களை பார்ப்பதற்கே அரிதாக இருந்த நிலையில் தற்போது மயில்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக மிதமான வெப்ப பகுதியில் காணக்கூடிய மயில்கள் தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் கடும் குளிர் நிறைந்த பகுதிகளிலும் சர்வசாதாரணமாக மயில்கள் உலாவி வருகின்றன. இந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் மயில்களை சமூக விரோதிகள் வேட்டையாடக்கூடும் என்பதால் மயில்களை பாதுகாக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள சாலையம்பாளையத்தில் சிறுத்தையின் கால் தடத்தினை வனத்துறையினர் கண்டறிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அடுத்த சகாதேவன்பேட்டையில் வீட்டின் அருகே சிறுத்தையை பார்த்ததாக நேற்றைய தினம் முன்னாள் வனத்துறை ஊழியர் சிவராஜ் விழுப்புரம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சாலையம்பாளையம், புதுப்பாளையம், சகாதேவன்பேட்டை, அர்சிமபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இரவு நேரங்களில் கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். இந்த நிலையில் சாலையம்பாளையம் பகுதியில் அழகு பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான சவுக்கை தோப்பு பகுதியில் சிறுத்தையின் கால் தடத்தை வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து சிறுத்தையின் கால் தடம்தான் என்பதை உறுதி செய்ய வனத்துறையினர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து மூலம் அச்சு எடுத்து வனத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். சிறுத்தையின் கால் தடம் தெரிய வந்துள்ளதால் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் புதிய தினசரி நாளங்காடி கட்டிடப் பணிகளை 1 மாதத்திற்கும் முடிக்காவிட்டால் அமைச்சர்கள் நேரு மற்றும் காந்தியை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த பழைய மார்க்கெட் கட்டிடத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3300 சதுர அடியில் 185 காய்கறி அங்காடிகள், 19 மீன் கடைகள் என மொத்தமாக 204 கடைகள் அனைத்து வசதிகளுடன் நீண்ட நாட்களாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி புதிய தினசரி நாளங்காடி கட்டிடப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரக்கோணம் புதிய தினசரி நாளங்காடி கட்டிடம் கடந்த 3 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. ஒப்பந்ததாரருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான ரூபாய் 2 கோடியை நகராட்சி நிர்வாகம் உடனே வழங்கி பணியை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வியாபாரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொகை மற்றும் மாத வாடகை குறைக்க வேண்டும் என்றும், 1 மாதத்திற்குள் கட்டி பணியை முடித்து வியாபாரிகளிடம் கடைகளை ஒப்படைக்காவிட்டால் அமைச்சர்கள் நேரு மற்றும் காந்தியை கண்டித்து பொதுமக்களை திரட்டி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தெரிவித்துள்ளார். ரிலீஸ் பண்ணி ஒரு கடைக்கு முன்பகுதியில் உள்ள கடைக்கு 1 லட்சம் வைப்பு தொகை, அதே போல் பின்னாடி இருக்கிற கடைக்கு 50,000, மீன் கடைக்கும் அதே தான் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பு தொகை பண்ணி அந்த மாத வாடகை 3,900 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட குறைக்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி காலி பணத்துக்கு முன்னாடி 650 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. அதை கொஞ்சம் கூடுதலாக போட்டு கூட கொஞ்சம் குறைக்க அதிக பண்ணமாக்காண்டி அவ்வளோ 3,900 ரூபா போடக்கூடாது. ஆகவே இந்த கோரிக்கையெல்லாம் உடனே நீங்கள் நிறைவேற்றணும். இந்த கட்டிடப் பணியை இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளே முடித்து அந்த கடைகள்லாம் அந்த வியாபாரிகளிடத்திலே நீங்கள் ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். கண்டிப்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் காந்தியையும் நகராட்சித்துறை அமைச்சர் நேருவையும் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் திரட்டி இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஊர்காவல் படைப்பயிற்சி அணிவகுப்பின் நிறைவு விழா தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட ஊர்காவல் படையில் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ஆளுநர்களுக்கான தேர்வு கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வான ஆளுநர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 22ஆம் தேதி வரை 45 நாட்கள் அடிப்படை பயிற்சியை முறையாக பெற்றனர். இதனையடுத்து அடிப்படை பயிற்சியின் நிறைவு விழா தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமை தாங்கினார். விழாவில் 107 புதிய ஊர்காவல் படை ஆளுநர்கள் அணிவகுப்பில் பங்கேற்று தங்களின் பயிற்சி திறன்களை வெளிப்படுத்தினர். இதில் தர்ஷினி, குட்டிமா என்ற திருநங்கைகள் பங்கேற்று பேசினர். அப்போது இந்த சமூகத்தில் திருநங்கைகளுக்கு வேலை தருவதற்கே யோசிக்கும் நபர்களுக்கு இடையே எங்களையும் மதித்து உயர்ந்த பதவியை வழங்கிய தமிழக அரசிற்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தனர். மேலும் இந்த பணியில் நாங்கள் நேர்மையுடனும் உண்மையாகவும் செயல்படுவோம் என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியை விட்டு யாரும் வெளியே செல்ல மாட்டார்கள் என்று திருமயம் அடுத்த லேனா விளக்கில் செயல்படும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த லேனா விளக்கில் செயல்படும் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில்
தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற நபர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொறுப்புள்ள சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் எனவும், யூடியூபில் பேசுவதையெல்லாம் செய்திகள் என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் மத்திய அரசின் சிறந்த சேவகர் என்று நிரூபித்துக் கொண்டு வருகிறார் என்றும், மத்திய அரசிற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்துள்ளது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். யூடியூப்பில் வருகின்ற செய்திகளை எல்லாம் பேசுவதையெல்லாம் செய்தி என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களிலே பேசிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்கிற வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய மனிதநேயம் பூத்த மலர்வனமாக புதுப்பொலிவுடன் பல்லடம் காவல் நிலையத்தை மாற்றியமைத்த காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான காவல்துறையினரை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. பல்லடம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து தினசரி பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காவல் நிலையத்திற்கு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வந்தனர். ஆனால் தற்போது காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான காவல்துறையினர் பல்லடம் காவல் நிலையத்தை மனிதநேயமும் சௌகரியமும் சட்ட விழிப்புணர்வும் ஒருங்கி அமைந்த ஒரு நவீன சமுதாய மையமாக மாற்றியுள்ளனர். காவல் நிலைய வளாகத்தின் இருபுறங்களிலும் அழகிய தாவரங்களுடன் தொட்டிகள் மற்றும் செடிகள் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காத்திருப்பு அறை விசாலமாகவும் காற்றோட்டமாகவும் உள்ளது. கடுமையான மர இருக்கைகளுக்கு பதிலாக சௌகரியமான இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர் குழாயுடன் நீர் சுத்திகரிப்பு கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் காவல் நிலையத்தின் சுற்றுச்சுவர்களில் உமது உயிர் பாதுகாப்பு உமது கையில், ஹெல்மெட் அணிவீர், குழந்தை திருமணம் குற்றமாகும், உங்களுக்கு சட்டம் ஒரு நண்பன், அச்சமின்றி அணுகுங்கள் என்ற வாசகங்களுடன் சித்திரங்களும் வரையப்பட்டுள்ளதால் எளிதில் அறிவுரைகள் மக்களை சென்றடைந்தன. இந்த நிலையில் மனித நேயத்துடன் பல்லடம் காவல் நிலையத்தை மாற்றி அமைத்த காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான காவல்துறையினரை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகின்றனர். குடியாத்தம் நகரில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து 7 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குடியாத்தம் காவல் ஆய்வாளர் ருக்குமங்கநாதன் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சேம்பள்ளி கூட்டு சாலையில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தினை ஓட்டி வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஓட்டி வந்த வாகனம் திருடப்பட்ட வாகனம் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் சித்தத்தூர் பகுதியைச் சேர்ந்த கொக்கலமணி எனவும் அவரின் கூட்டாளி தனசேகரனுடன் சேர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. அதன் பின்னர் பிடிப்பட்ட நபர் கொடுத்த தகவலின் பேரில் 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். கூத்தாநல்லூரில் மருத்துவமனை தெருவில் வசித்து வரும் முகமது யாஹியா என்பவர் வீட்டில் நகராட்சி SI சேகர் என்பவர் குப்பைகளை கொட்டியதுடன் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் 9வது வார்டு பகுதியான மருத்துவமனை சாலையில் இன்று காலையில் தூய்மை பணியாளர்கள் தெருவை சுத்தம் செய்தனர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளை முகமது யஹியா என்பவரின் வீட்டின் வெளிப்பகுதியில் கொட்டினர். அப்போது இங்கு ஏன் குப்பைகளை கொட்டுகிறீர்கள் என்று முகமது யஹியா கேட்டதற்கு நகராட்சி SI சேகர் இப்பகுதியில் குப்பைகளை கொட்ட சொன்னதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து முகமது யஹியா மாநகராட்சி SI சேகரிடம் ஏன் எனது வீட்டின் முன்பு குப்பையை கொட்டினீர்கள் என்று கேட்டபோது இப்படித்தான் கொட்டுவோம், உன்னால் முடிந்ததை பாருங்கள் என்று நகராட்சி SI சேகர் தெரிவித்துள்ளார். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இது குறித்து நகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கேட்டனர். அப்போது உடனே இது குறித்து விசாரணை செய்கிறோம் என பதில் அளித்துள்ளனர்.
உடனே நகராட்சி எஸ்ஐ சேகரை பணிமாற்றம் செய்ய வேண்டும் எனவும், இல்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என்றும் பொதுமக்கள் எச்சரித்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருட்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளின் நடவடிக்கை வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தமிழுக்கு தொண்டாற்றிய கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக தோல்விக்காக அதிமுக வர தேவையில்லை, ஆட்சி முறையே மாற வேண்டும் என திருநெல்வேலியில் சீமான் ஆவேசம். விட்டுவாங்கனி பகுதியில் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் பழைய கட்டிடத்தை உடைக்கும் பணியில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. பெங்களூரு ATM வாகன கொள்ளை சம்பவத்தில் 3 பேர் கைது. ரூபாய் 5,76,00,000 பறிமுதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.